கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு நேரடியாக இறங்கி வந்து விடுவிக்கும் தேவன். யாத்திராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஒடுகிற நல்ல விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தம். பல ஜாதிகள் நிறைந்த கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்பது. ஆனால் பல லட்சம் ஜனங்களாக பெருகிய இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் அடிமைகளாக எகிப்திலே இருந்தார்கள். யாத்திராகமம் 1-2 அதிகாரங்களில் சொல்லப்பட்டபடி பார்வோன் கொடூர இருதயம் உடைய ராஜாவாக இருந்து அநேக சட்டங்களை ஜனங்களுக்கு விரோதமாக இயற்றி ஜீவனையும் அவர்களுக்கு கசப்பாக்கினான். யாத்திராகமம் 2:23-25 வரை உள்ள வசனங்களில் இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தர் தாமே அவர்களை விடுவிக்கும்படி எகிப்திற்கு இறங்கினார். முதலாவது மோசேக்கு முச்செடியில் தரிசனமானார். யாத்திராகமம் 3:8 அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்றார். கர்த்தர் தம் சிங்காசனத்தை விட்டு இந்த பூலோகத்தில் இறங்குவார் என்றால் பலவிதமான காரியங்கள் நம்மை சுற்றி சம்பவிக்கிறது. இதையே ஏசாயா 64வது அதிகாரம் மற்றும் ஆபகுக் 3வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கலாம். நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்ததியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்லப்பட்டபடியாக கர்த்தருடைய ஜனங்கள் தங்கள் சூழ்நிலைகள் நிமித்தம் கர்த்தரை நோக்கி அவருடைய முகத்தை தேடும்போது நம்முடைய வேண்டுதல்களையும் பெருமூச்சல்கள் கர்த்தருடைய சன்னதியை சென்று எட்டுகிறது. அவர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்று வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மையும் கொடுக்கும்படியாக தம்முடைய சிங்காசனத்தை விட்டு இறங்குகிற தேவனாயிருக்கிறார். மேலும் தேவன் தேமாவிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். சேலா அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரகங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து பிரஜாதிகளை கரைய பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. என்றென்றும் உள்ள மலைகள் தாழ்ந்தது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தது. பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின. ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று. ஆழி இறைந்தது. அதன் கைகளை உயரெடுத்து நீர் கோபத்தோடு பூமியில் நடந்தீர், உக்கிரத்தோடு ஜாதிகளை போரெடுத்தீர் என்று கர்த்தர் பூமிக்கு இறங்கிய போது என்னவெல்லாம் நடந்தது என்று ஆபகுக் 3:3-12 வரை உள்ள வசனங்களில் எழுதப்பட்டுள்ளது. கடைசியாக எதற்காக கர்த்தர் பூமியில் இறங்கினார் என்ற காரணம் 13வது வசனத்தில் உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவே நீர் புறப்பட்டீர் என்று கர்த்தர் தம் ஜனத்தை விடுவிக்கும்படியாக இறங்கி வருகிறதை தீர்க்க தரிசனத்தில் கண்டு எழுதுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நேரடியாக இறங்கி வந்து விடுவித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம் கர்த்தரையே நோக்கி ஒவ்வொரு காரியங்களை முறையிடும் போதும் தெரிவிக்கும் போதும் நம்மை சுற்றியுள்ள எல்லா வியாதிகளையும் நெருக்கங்களையும் வாதைகளையும் சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்காக நம்மை விடுவிப்பதற்காக அவரே இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நமக்காக இறங்குவார் என்றால் சூழ்நிலைகள் மாறும். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்படும். சூரியனும் சந்திரனும் தன் மண்டலத்திலே நிற்கும். சாத்தியமே இல்லாத சூழ்நிலைகளும் சாத்தியமாக மாறும். ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத வல்லமையில் எங்கள் தேவனே, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை யெகோவா தேவனாக இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டு கொண்டபடியால் ஸ்தோத்திரம். சிலுவையில் ஜெயமெடுத்த கிறிஸ்து இயேசுவே, இஸ்ரவேலரை விடுவிக்கும்படியாக நேரடியாக இறங்கினது போல எங்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை, தேசங்களை பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்தும்
பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாக நேரடியாக இறங்கி வாரும். இந்த கடைசி காலத்தில் விடுதலையோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.